Hello students, welcome to HIPAA Max 11th Standard Max Chapter 11 Example 11.33 solve பண்ணலாம். Evaluate the following integrals அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And இதோட question எப்படி இருக்கு அப்படின்னா UDV அதாவது சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க. integration of UDV இருந்துச்சுன்னா நம்ம எப்படி solve பண்ணணும்னா UV minus integration of VDU. கிளியரா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ப்ராடக்ட்ல வரும் யூவி மெத்தட் செஞ்சோம் இல்லையா டிஃபரன்ஷியேஷன்ல அதே மாதிரி இன்டகிரேஷன்ல இது யூவி மெத்தட் சரியா சொல்யூஷன்ல let I is equal to integration of x e power x dx இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது u னு கன்சிடர் பண்ண போறேன் u is equal to x and செகண்ட் இருக்கிறது dv is equal to e power x dx u டிஃபரன்ஷியேட் பண்ணா du x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into dx இப்போ dv integrate பண்ணும் dv integrate பண்ணா v e power x integrate பண்ணா e power x plus c பட் இப்போ எழுத வேண்டாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம எழுதிக்கலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அது ஒரு வாட்டி எழுதிக்கலாம் integration of u dv is equal to uv minus integration of v du எல்லா சம்முக்கும் எழுதுங்க அப்போ உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் சரிங்களா எக்ஸாம் டைம்ல தனியா இத படிக்கணும்னு கிடையாது இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் integration of x e power x dx is equal to u இருக்கிற இடத்துல x v இருக்கிற இடத்துல e power x minus integration of v இருக்கிற இடத்துல e power x du இருக்கிற இடத்துல dx next lineல இத சால்வ் பண்ணுங்க x into e power x minus integration of e power x same e power x plus c அவ்வளவுதான் சம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம் பாருங்க அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரியா செகண்ட் சப்டிவிஷன் இன்டகிரேஷன் ஆஃப் x cos x dx இதுவும் பாருங்க அந்த ப்ராடக்ட் மாதிரியே தான் வரும் சரிங்களா சொல்யூஷன்ல let I is equal to integration of x cos x dx ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே u செகண்ட் இருக்கிறது எப்பவுமே dv அப்ப cos x dx ன்னு எடுத்துக்கணும் u டிஃபரன்ஷியேட் பண்ணா du x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx dv இன்டகிரேட் பண்ணும் அப்போ v ன்னு கிடைக்கும் இல்லையா cos x இன்டகிரேட் பண்ணா sin x இப்போ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா integration of u dv is equal to uv minus integration of v du which is equal to x cos x dx uv u இடத்துல என்ன எடுத்துக்கிட்டோம் x v இடத்துல என்ன எடுத்தோம் sin x minus integration of v இடம் sin x du க்கு பதிலா dx so இந்த டேர்ம் எதுவும் மாறாது இல்லையா x sin x அப்படியே இருக்கும் minus sin integrate பண்ணா cos minus cos sin integrate பண்ணா minus cos plus c இப்போ next lineல x sin x minus into minus plus cos x plus c ன்னு எழுதிட்டா போதும் இதான் நம்மளோட ஆன்சர் x cos x dx அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन third subdivision log x dx இப்போ இதுல ப்ராடக்ட் டேர்ம் எதுவுமே இல்ல இல்லையா சோ இது ரெண்டு நம்ம எடுத்துக்க போறோம் சொல்யூஷன்ல let I is equal to integration of log x dx let next u is equal to log x எடுத்துக்கலாம் dv is equal to dx ன்னு எடுத்துக்கலாம் கிளியரா இப்போ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் du is equal to 1 by x dx இன்டகிரேட் பண்ணா dv v ஆயிடும் dx இன்டகிரேட் பண்ணா x இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க integration of u dv is equal to uv minus integration of v du integration of log x dx is equal to log x into x bracketல எழுதிக்கலாம் minus integration of v இருக்கிற இடத்துல x du இருக்கிற இடத்துல 1 by x dx அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் x முன்னாடி எழுதிக்கலாம் x log x minus dx இன்டகிரேட் பண்ணா x plus c எழுதிக்கலாம் இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த சைடு எழுதிக்கலாம் log x dx அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஆர்டரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் fourth question integration of sin inverse of x dx so இதுலயும் ரெண்டு டேர்ம் இல்ல இது u இது dv ன்னு எடுத்துக்கலாம்
let I is equal to integration of sin inverse of x dx. இப்போ u இடத்துல sin inverse x, dv இடத்துல dx. இப்போ இதை ஒரு வாட்டி differentiate பண்ணோம்னா u வந்து du மாறிடும். sin inverse of x differentiate பண்ணா 1 by root of 1 minus x square னு வரும். சரியா? tanனுக்கும் sinuக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? and dv integrate பண்ணா v, dx integrate பண்ணா x. இப்போ நமக்கு terms எல்லாம் கிடைச்சிருச்சு. formula எழுதிடலாம். integration of u dv minus uv minus integration of v du. So integration of sin inverse of x dx is equal to சரியா? u இடத்துல sin inverse of x into v இடத்துல x minus v இடத்துல x, du இடத்துல 1 by root of 1 minus x square, இங்க dx வரணும் இல்லையா? சாரி மறந்துட்டேன். dx x into sin inverse of x minus இதை inside multiple பண்ணா x divided by root of 1 minus x square ன்னு இருக்குமா? into dx. இப்போ நம்ம substitution method எடுத்துக்கலாம். let t is equal to 1 minus x square. அப்போ t ஒரு வாட்டி differentiate பண்ணா 1 0 ஆயிடும், minus x square differentiate பண்ணா 2x. t by 2 is equal to x minus 2 divided by கொண்டு வரலாம். ஸோ x ஓட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ substitute பண்ணலாம். x into sin inverse of x minus integration of dt by 2. இப்போ இங்க மைனஸ் இருக்கிறது பிளஸ்ன்னு மாற்றிடலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டீன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இதை இன்டிகிரேட் பண்ணால் 1/2 கான்ஸ்டன்ட். இப்போ இது எப்படி இல்லைன்னா டி பவர் மைனஸ் 1/2ன்னு எழுதலாமா? கீழே இருக்கிறது மேலே வந்துடும் டிடி. இப்போ இது எக்ஸ் பார் என் அதே ஃபார்மேட்டு. ஸோ எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 t power minus 1/2 plus 1 divided by minus 1/2 plus 1 plus c. இப்போ இதை சால்வ் பண்ணோம். x into sin inverse of x plus 1/2 t power 1 minus 1/2 1/2 தான். same 1 minus 1/2 1/2 plus c. இப்போ numerator denominator same cancel பண்ணிடலாம். balance x into sin inverse of x plus t power 1/2 root t ன்னு எழுதிட்டு plus c ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் x into sin inverse of x plus root of t இருக்கிற இடத்துல இப்போ என்ன எடுத்தோம்? சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 minus x square plus c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.